வந்து global storage classல enable பண்ணிட்டேன். இங்க ஏற்கனவே இருந்தா மட்டும்தான் நம்மளால enable பண்ண முடியும். Here just I initialize namespace. இந்த இடத்துல நான் வந்து ஒரு initialize தான் பண்ணிருக்கேன். இது என்ன சொல்லுவாங்க அப்படினீங்கன்னா here declare a namespace, here define a namespace, here access a namespace. So here also here declare a namespace, here define a namespace, here access a namespace. So இந்த இடத்தை நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். declare அப்படின்னா buy a site, இடம் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். remember here declare a namespace அப்படின்னா declareங்கிற வார்த்தைக்கு buy அப்படின்னு வச்சுக்கோங்க. here declare a namespace அப்படின்னா buy a site, இடம் வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம். here define namespace, இந்த define வந்துட்டா build a building அர்த்தம். அந்த இடத்துல வீடு கட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ here access that namespace அப்படின்னம்னா here enable access that namespace அப்படின்னம்னா இந்த இடத்துல நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ ஆனா here try to access member procedure by that namespace. இப்போ accessங்கிற வார்த்தை எங்கெங்க வருதோ access, utilize, call, இந்த மூணு வேர்டு எங்கெங்க வருதோ அங்கே என்ன சொல்லணும்னா utilize that building அப்படின்னு சொல்லிடணும். சார் எனக்கு வந்து புரியல சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னம்னா இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு buy a site equivalent to equivalent buy a site is equal to declare build a building, build a building is equal to define access, accessங்கிறதுக்கு பேரு இங்க utilize a building is equal to access or call or utilize. ஸோ இதில் மூணில் ஏதாவது நம்மளுக்கு வரலாம். அப்போது நான் இங்கே பாருங்கள், இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், here declare a namespace that is equal to buy a site, here define namespace that is equal to build a building, here I try to access member procedure by namespace, here try to access member procedure by that namespace that is equivalent to utilize the building. அந்த பில்டிங்கை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, ஸோ டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினேஷன் பார்ட் காம்பினேஷன் கால்ட் அஸ் இனிஷியலைசேஷன் பார்ட். ஸோ ஹியர் ஆல்சோ இனிஷியலைஸ் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் with one member procedure, that member procedure name is show data. Here initialize second namespace, that namespace initialize with one member procedure, that member procedure name is also show data. So here enable both namespace, here enable both user defined namespace, ரெண்டு user defined namespace enable பண்றேன். here enable for access P053A first namespace by global storage class, here enable for access P053B second namespace by global storage class. ஆனா இப்போ கம்பைலர் என்ன பண்ணணும்னா, கம்பைலர் ரைஸ் ambiguous error. ambiguous errorனா கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆயிடும்னு அர்த்தம். கம்பைலர் கன்ஃபியூஸ் which one show data I access, ஏன்னா ரெண்டு நேம் ஸ்பேஸ்லையும் எனக்கு என்ன இருக்குதுன்னா show dataங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ which one show data I enable dynamically, which one show data enable dynamically. சார் எனக்கு புரியல சார், டைனமிக்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐ எம் நாட் யூஸ் ஸ்கோப் ரெசல்யூட், ஹியர் ஐ டைரக்ட்லி வாண்ட்ஸ் டு ஆக்சஸ் மெம்பர் ப்ரொசீஜர் வித்தவுட் நேம் ஸ்பேஸ், ஹியர் ஐ வாண்ட் ட்ரை டு ஆக்சஸ் மெம்பர் ப்ரொசீஜர் வித்தவுட் நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ் இல்லாமல் நான் ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணணும்னு லைக் பண்ணியிருக்கேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைலர் கன்ஃபியூஸ்டு விச் ஒன் மெம்பர் ப்ரொசீஜர் ஐ ஆக்சஸ், எனக்கு எந்த மெம்பர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணணும், P053Aல இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணணுமா இல்லை P053Bல இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணணுமா அப்படின்னு கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ because of that only here I put
command in front of second namespace enable for access part. இப்போ எனக்கு செகண்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்டை நான் டிசேபிள் பண்ணிட்டேன் வித் கமெண்ட் மூலியமாக. இப்போ இங்கே பாருங்க சார், எனக்கு எனேபிள் பண்ணி ஒன்று ரன் பண்ணி காட்டுங்க அப்படின்னீங்கன்னா, ஹியர் ஐ எனேபிள் அண்ட் தென் ட்ரை டு ரன் திஸ் ப்ரோக்ராம். நவ் என்ட்ரிங் இன்டு பில்ட் மெனு அண்ட் தென் ப்ரெஸ் பில்ட் அண்ட் ரன் மெனு ஐட்டம். ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் occurred error. So now I try to see that error by log pan. View போற இங்க logs அப்படிங்கறத கிளிக் பண்றேன். Now here resize log pan. Now error is call of overload underscore show data is ambiguous. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ambiguousனா confusion. So because show data is overloaded, show dataங்கிறது overload ஆயிருக்கு. Because of that I don't know which one show data I access from P053 and B053A or P053B. எதை access பண்ணணும்னு கம்பைலருக்கு தெரியல. So here I disable it. So here I try to execute this program again here itself. நல்லா கவனிங்க, here I am not use any one namespace for member procedure part, member procedure calling part. இந்த இடத்துல member procedure calling partக்கு பிஃபோரா நான் எந்த ஒரு நேம் ஸ்பேஸும் கொடுக்கல. ஸோ இப்போ கம்பைலர் என்ன பண்ணோம்னா, this member procedure found in which one place அப்படின்னு இங்கே வந்து கம்பைலர் செக் பண்ணோம். here we are enable only one namespace in global storage class. That enable namespace name is P053A. global storage class la enable பண்ணிருக்க ஒரே ஒரு namespace here enable only one namespace in global storage class with help of using namespace statement. using namespace statement பயன்படுத்தி P0A அப்படிங்கற ஒரு namespace தான் நம்ம enable பண்ணிருக்கோம். so this show data process from this show data member procedure calling part. This is show data member procedure calling part. This show data member procedure calling part directly entering into this namespace P053A அப்படிங்கற ஒரு namespace குள்ளார போயிருக்கோம். now entering into this show data scope as well as execute show data -P053A அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். சார் நம்ம இதுக்குள்ளார நம்மளுக்கு வந்து P053B அப்படிங்கிறதுக்குள்ளார என்டர் ஆகாதா? என்டர் ஆகாது. since this member procedure calling part, check it out, where enabled namespace, where enabled namespace எங்கே enable பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்கும். here only we are enabled namespace. that enabled namespace is P053A. because of that only this member procedure calling part entering into this scope with help of using namespace statement. இந்த using namespace உதவியுடன் இந்த namespace ஸ்கோப்ல என்டர் ஆயிடுது as well as executed this show data. okay sir, இது எனக்கு புரிஞ்சுது. then how to access this namespace P053B namespace? how to access P053B namespace? how to access P053B namespace contain show data member procedure. இப்போ P053B குள்ளார இருக்கிற show dataங்கிற member procedure எப்படி சார் access பண்ணுவோம்? அதுக்கு we should use